சிறைக்கூடத்தை காவல் காத்த அந்த நபரை சிறை காவலரை வந்து விசாரணைக்கு உட்படுத்துகிறார். அப்படி உட்படுத்தும் பொழுது அந்த பலவிதமான விசாரணை மேற்கொள்கிறார் போல். அந்த மேற்கொள்ளும்போது அந்த காவலர் யாராக இதில் உருவகப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அவரை ஒரு மீசை வைத்த ஒரு தமிழ்நாட்டவராக உருவகப்படுத்துகிறாங்க இந்த வெப் சீரிஸில், இந்த பிளாக் வாரண்ட்டில். அந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவரை இந்த காவல் அதிகாரி, இந்த வடநாட்டு அதிகாரி விசாரிக்கிறார். விசாரிக்கும் பொழுது அவரை வந்து மிக தரக்குறைவாக ஒரு கட்டத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, மதராசி மாதர் இந்தியில் மாதர் சோத் அப்படின்னு மிக இழிவாக தவறாக பேசுகிறார். இதே ஆங்கிலத்தில் என்னவா வருது அது அப்படின்னா, அவங்க சொல்கிறது மதராசி மதர் டேஷ். இந்த டேஷுங்கிற பொருளை நீங்களே புரிஞ்சிக்க முடியும். அம்மாவுக்கு அப்புறம் என்ன வார்த்தை சொல்லி திட்டுவாங்க ஒவ்வொருத்தருமே அப்படின்னு. மதர் டேஷ், மதராசி மதர் டேஷ் அப்படின்னு சொல்லி திட்டுறது. இதே வந்து தமிழில் அந்த வசனம் வரும்போது தமிழாக்கத்தில் என்ன வருது அப்படின்னா, தென்னிந்திய தற்குறிகள் அப்படின்னு வருது. இப்போ யாரை இவன் வந்து தற்குறின்னு சொல்கிறான்? ஒரு பண்பட்ட சமூகத்தை, ஒரு பல்லாயிரம் ஆண்டு தொன்மையான ஒரு பண்பாட்டில், கலையில், கலாச்சாரத்தில், அறிவியலில், அரசியலில், பொருளாதாரத்தில் ஒரு உலகம் முழுக்க பறந்து விரிந்து வாழும் தமிழர்களை, இலக்கியங்களில் ஒரு செறிவு மிகுந்த, ஒரு ஆழம் மிகுந்த ஒரு பண்பட்ட சமூகத்தை, தமிழர்களை இவன் வந்து தற்குறிகள்னு சொல்கிறான். அதே போல் தாய்மையை தொடர்பு படுத்தி அசிங்கமாக வசனம் வச்சுருக்கான். இதெல்லாம் எப்படி இது ஒத்துக்க முடியும்? இதை வந்து வசனமாக வச்சு அந்த வெப்சீரிஸ் வந்திருக்கு. இது அந்த நாவலில் குறிப்பிட்டிருக்காங்களா, எழுதியிருக்காங்களா இந்த மாதிரி கேவலமான இழிவான வார்த்தைகள் அப்படின்னு தெரியல. இவர்களுக்கு யார் இந்த உரிமை கொடுத்தது? இப்போ இந்த வசனத்தை எழுதியது அந்த இயக்குனர் குழுவாக தான் இருக்கணும். அப்போ அந்த இயக்குனர் குழுவாக யார் இருக்காங்க அப்படின்னா, அந்த 5 பேரை பார்க்கலாம். ஒரு 5 பேர் இயக்குனர் குழுவில் இருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா, ஒருத்தன் வந்து விக்ரமாதித்யா மோட்வானி அப்படின்னு ஒருத்தர். அடுத்தது சத்யன்ஷு சிங் அப்படின்னு ஒரு ஆள். இன்னொருத்தர் அர்கேஷ் அஜய் அப்படின்னு ஒரு ஆள். இன்னொருத்தன் ரோஹின் ரவீந்திரன் நாயர். இங்கே தான் குறிப்பாக கவனிக்கணும், ரோஹின் ரவீந்திரன் நாயர். இந்த நாயர் அப்படிங்கிற சமூகம் நம்ம தமிழ்நாட்டுக்கு அருகாமையில் இருக்கிற கேரளத்தில் இருக்குது. நாயர் அப்படிங்கிற சமூகம் மலையாளிகளை குறிக்குது. அப்போ மலையாளியாக இருக்கிற ஒரு நபர் இதில் இயக்குனர் குழுவில் வேலை செஞ்சுருக்கிறார். அதுக்கு